Hello guys, welcome to Ask Raghulan. So இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குயிக் ரன் டவுன் ஆஃப் Civil3D. ஸோ Civil3Dல வந்து ஒரு குயிக்காக ரன் டவுன். ஸோ எப்படி வந்து டேட்டா இம்போர்ட் பண்ணி அண்ட் எப்படி வந்து ரோட் கிரியேட் பண்ணுறோம், எப்படி வந்து கிரேடிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு குயிக் ரன் டவுன். ஸோ இஃப் யூர் சிவில் இன்ஜினியர் அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல். இஃப் யூர் நாட் அ சிவில் இன்ஜினியர் அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளார போய்க்கிறீங்க, AutoCAD போய்க்கிறீங்க. இதோட டீட்டெயில் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே Expertisor Academyயில் இருக்குது. லிங்க் எல்லாம் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸோ இது ஜஸ்ட்டு சும்மா ஒரு இன்ட்ரோ தான். ஸோ Civil3D என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோ தான் அது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளாங்க் கேன்வாஸ் இருக்குது, இதில் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா உள்ளார கொண்டு வரேன். ஸோ டேட்டா உள்ளார கொண்டு வரதுக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் பாயிண்ட்ஸ் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அது லைக் ஒரு பாயிண்ட் ஃபைல் மாதிரி இருக்கும் போது. ஸோ அதுலேருந்து நான் டேட்டா இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் Civil3D ஓகே. ஸோ பாயிண்ட் டேட்டா நல்லா கொண்டு வரேன். அண்ட் ஃபார்மேட் வந்து PENZD. ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட், ஸோ பாயிண்ட் நம்பர், ஈஸ்டிங், நார்த்திங், என்ன எப்படி காலம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது டேட்டா அப்படின்ட்டு இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் டேட்டா இம்போர்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணுறேன். மிடில் மவுஸ் பட்டன் ட்வைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா உள்ளார வந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட் டேட்டா இது. ஸோ இட்ஸ் 3D பாயிண்ட் டேட்டா, XYD டேட்டா இருக்குது, ஒன்றுக்கும் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு சர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து நான் வந்து நேச்சுரல் சர்ஃபேஸ். ஓகே. அண்ட் கான்டோர், என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் இது க்ரியேட் பண்ண போகிறேன். 2 மீட்டர் இன்டர்வல் கான்டோர்ஸ். ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா அந்த டேட்டா உங்களுக்கு CPU நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அந்த டேட்டா பாயிண்ட் டேட்டா வந்து சர்ஃபேஸ்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் குரூப்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆட். ஸோ இதில் ஆல் பாயிண்ட்ஸ்னு ஒரு குரூப் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு பை டிஃபால்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நான் டெமோன்றதுனால யூஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் சும்மா டெமோன்றதுனால யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து 3D டெரைன், உங்களுக்கு டின் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்குலர் நெட்வொர்க் இது. ஸோ வந்து 3D மாடல் இது. ஸோ இதில் வந்து இதான் உங்களோட சர்ஃபேஸ். உங்களோட சைட் வந்து இது மேலே தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ஃபேக்ட்ரியோ வீடோ ஏதோ இது நீங்கள் ரோடோ எது கட்டினாலும் இது மேலே தான் கட்ட போகிறீங்க. ஸோ இப்போ வந்து சர்ஃபேஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, சர்ஃபேஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்ஃபேஸ் மேலே வந்து ரோட்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு அலைன்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குயிக்காக ஒரு பாலி லைன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஹைட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஓவர் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது மிஷினு. ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து நோ டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும், டேட்டா இல்லை. அது ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸ் டெலிட் ஆகிடும். ஸோ நான் டெலிட் பண்ணக்கூடாது. பாயிண்ட்ஸை ஹைட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கர்சர் வந்து ஈஸியாக மூவ் ஆகுது. ஸோ ஓகே குட். ஸோ வி காட் த லைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், குயிக்காக இதை வச்சு ஒரு அலைன்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அலைன்மெண்ட் ஃப்ரம் ஆப்ஜெக்ட், செலக்ட் திஸ் ஒன், ப்ரெசென்ட்டாக டைரக்ஷன் இங்கேருந்து செயினேஜ் ஆரம்பிக்குது, இங்கேருந்து 0 செயினேஜ் ஆரம்பிச்சு இங்கே வந்து இந்த பக்கமாக ப்ராக்ரஸ் ஆகுது. ரிவர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசென்ட்டாக. ஸோ இது வந்து நான் சைட்ல போகலாம். சைட்டுன்றதுக்கு ஒரு டிசைன் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு Expertisor Academyயில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ லேபிள் டைப்பு, அலைன்மெண்ட் ஸ்டைல் இது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கர்வ் ரேடியஸு. ஸோ அந்த கார்னர்ஸ் வந்து ரோட் கார்னர்ஸில் வந்து எவ்வளோ பெருசு உங்களுக்கு கர்வ்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் எல்லாம் கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்ஸு, இது கர்வ், இன்னொரு ஸ்ட்ரைட்டு. இந்த கர்வோட ரேடியஸ் வந்து மினிமம் ரேடியஸ் வந்து 50 மீட்டர்ஸ். இது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண இந்த கிரிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அலைன்மெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் சர்ஃபேஸ் ப்ரொஃபைல், நேச்சுரல் சர்ஃபேஸ் அண்ட் அலைன்மெண்ட். இது ரெண்டுமே இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் வந்து சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். ஆட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ப்ரொஃபைல் வந்து இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். பட் ப்ரொஃபைல் வேறு, ப்ரொஃபைல் வந்து வியூ வேறு. ஸோ நம்ம ஒரு வியூ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டால் பெட்டர். ஸோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வியூ, நம்மளுக்கு அந்த வியூ வந்து இந்த அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாஜரேஷன்றது எவ்வளோ பெருசாக அந்த கர்வ்ஸ் வேணும். ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் எக்ஸாஜரேஷன் இது நீங்கள் 2x யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும் கர்வு. அதாவது இந்த ஹைட்டு வந்து கம்மியாகிடும். ஸோ அதான் பேசிக்காக டிஃப்ரென்ஸ். ஸ்டேஷன் ரேஞ்சு ஸ்டார்டிங் ஸ்டேஷன்லேருந்து எண்டிங் ஸ்டேஷன் வரைக்கும். சிவில் இன்ஜினியர்ஸ்க்கான வீடியோ கைஸ் இது. ஸோ அதனால் உங்களுக்கு சிவில் இன்ஜினியர்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஐடி வீடியோஸ்லாம் பண்ணுறப்ப, கேமிங் வீடியோஸ்லாம் பண்ணுறப்ப அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் செயினேஜ், எண்டிங் செயினேஜ் இது.
அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரொஃபைலோட ஹைட்டு. சம்டைம்ஸ் வந்து உங்களோட சர்ஃபேஸில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொஃபைலோட ஹைட் வந்து மேலேயும் கீழேயும் போகும். நீங்கள் மேலே ஒரு லிமிட் வச்சுக்கலாம், கீழே ஒரு லிமிட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ட்ரங்கேட் ஆகிடும். ஸோ இந்த லிமிட் நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே போச்சுன்னா அப்படியே உங்களுக்கு ஃப்ளாட் லைனாக இருக்கும், ட்ரங்கேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் ஓகே. பேண்ட் செட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ரோட் டிசைன் பண்ணுறீங்களா, பைப் டிசைன் பண்ணுறீங்களா, எதுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஒரு பேண்ட் செட் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாரி இங்கே டேட்டா இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த மாரி கிரேடியன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹேட்ச் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துக்கலாம். மை சஜஷன் இஸ் நோ அன்லெஸ் அன்டில் வி நீட் இட். ஏன்னா அது உங்களுக்கு சிஸ்டத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வியூ, இது பேர் ப்ரொஃபைல் வியூ அண்ட் இது வந்து ப்ரொஃபைல். ஸோ இது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிசைன் ப்ரொஃபைல் பண்ணுறோம். ஏன்னா இதே வழியில் வந்து நம்ம ரோடு போட முடியாது. நம்ம ரோடு வந்து இப்படியெல்லாம் மேடு பள்ளமாக இப்படி இருக்க முடியாது. நம்ம ரோடு ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அதில் இது வந்து நம்ம பிளான் வியூவில் நம்ம ரோடு இப்படி ட்ராவல் ஆக போகுது. சைட் வியூவில் வந்து இப்போதைக்கு சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, நம்ம வந்து ரோடு எப்படி போட போகிறோம் அப்படின்றத பண்ண போகிறோம். அது வந்து டிசைன் ப்ரொஃபைல் அது. ஸோ ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரிப்பனில் மேலே ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதில் வந்து கிரியேட் ப்ரொஃபைலு அண்ட் இதில் வந்து டிசைன் ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸ்டைல் இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே. அண்ட் இதில் வந்து ட்ரா வித் டேஞ்சன்ட். வெறும் டேஞ்சன்ட்னா வெறும் கோடாக இருக்கும். உங்களுக்கு லைன்ஸ் மட்டும் இருக்கும். வித் கர்வ்ஸ்னால் லைன்ஸ் கர்வ்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது வந்து குட் ஃபார் பைப்ஸு, திஸ் இஸ் குட் ஃபார் ரோட்ஸ். ஸோ நம்ம இது தான் சூஸ் பண்ணுறோம். அண்ட் இதிலே நீங்கள் கூட போய்ட்டு கர்வ் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கர்வ் லென்த் எவ்வளோ இருக்கணும், சாக் எவ்வளோ இருக்கணும், க்ரஸ்ட் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரா டேஞ்சன்ட் வித் கர்வ்ஸு. ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து இது வரைகிறப்ப நல்லா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இதுமாரி நல்ல டீப்பாக ஒரு கிளிஃப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஜூம் இன் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும். ஸோ இப்போ வந்து உங்களோட ரோடு வந்து எப்படி இருக்க போகுது அதுதான் இங்கே மேட்டர். ஸோ இப்போ என்னாச்சு, இப்போ தான் இந்த ரோடு இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இது மேலேயும் போச்சுன்னா உங்களுக்கு வந்து கட்ஸ் அண்ட் ஃபில்ஸும் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் உங்களோட கட்ஸ். ஸோ இப்போ வந்து இது முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் ஒன்று பண்ணணும். டெப்த்துன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ரெண்டு வேல்யூம் கம்பேர் பண்ணி இங்கே வந்து டெப்த் காட்டும். ஸோ அது வந்து கரெக்ஷன் நீங்கள் பண்ணணும். இது வந்து இட்ஸ் லைக் ஏன்னா இந்த ப்ரொஃபைல் வந்து இப்போ தான் நீங்கள் வரைஞ்சிங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் வியூ முன்னாடியே வரைஞ்சிட்டிங்க. ஸோ அதுக்கு தெரியாது அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கு அந்த ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் வியூ ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பேண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் அந்த கீழே இருக்க டேட்டா. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்த் இருக்குது, P1 - P2. ஸோ P1 வந்து டிசைன் அண்ட் P2 வந்து நேச்சுரல் சர்ஃபேஸ். இது ரெண்டுத்தையும் டிடெக்ட் பண்ணால் என்ன வேல்யூஸ் வருதோ அதான் டெப்த். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா P1 வந்து இங்கே இருக்குது, P2 இங்கே இருக்குது. ஸோ இப்போ P1 என்ன இருக்கணும், டிசைன் இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P1 P2 வந்து ரெண்டுமே நேச்சுரல் சர்ஃபேஸ் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொஃபைல் வியூ கிரியேட் பண்ணுறப்ப டிசைன் ப்ரொஃபைல் வந்து கிரியேட்டே பண்ணல, நம்ம வெறும் நேச்சுரல் ப்ரொஃபைல் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து டிசைன் ப்ரொஃபைல் வைக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெப்த் வேல்யூ எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ரியல் டைமாக கம்பேர் பண்ணலாம். நீங்கள் இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க டேட்டா வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, டிசைன் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா குயிக்காக வந்து ஒரு ரோடு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசம்பிளின்னு ஒன்று இருக்குது. அதாவது ரோடோட கிராஸ் செக்ஷன் வந்து எப்படி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கிராஸ் செக்ஷனுக்கோட சென்டர் பாயிண்ட் இது இங்கே தான் வந்து க்ரௌண்ட் இருக்க போது. அண்ட் இப்போ வந்து டூல் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லேன்ஸு, மல்டி லேன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எல்லாமே குயிக்காக நான் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் சப் அசம்பிளிஸ். நடுவில் இருக்கிறது வந்து அசம்பிளி. இப்போ நம்ம போடுறது எல்லாமே வந்து சப் அசம்பிளி. ஸோ ரெண்டு பக்கம் ரோடு வந்து போட்டாச்சு. ஸோ இது ரெண்டுமே லேன்ஸ். இது மல்டிபிள் லேன்ஸ் இருக்குது. பேஸு, சப் பேஸு இது எல்லாமே இருக்குது. அதோட டெப்த் வித் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோப் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் AutoCAD ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா வேல்யூஸுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிள் லைன் இது, ஜஸ்ட் ஒரு லிங்க் இது. அதேமாரி இந்த சைடு ஒரு லிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சைட் வாக் போடுறோம். அதேமாரி இந்த சைடு சைட் வாக் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேலைட் ஜென்ரல். ஸோ இது வந்து என்னென்னா டேலைட்ன்றது பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்லோப்ஸ். நீங்கள் வந்து ரோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேஸ்லாம் போகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோப் இருக்கும். ஜஸ்ட்டு அப்படியே ஸ்லோப் ஆகி கீழே வந்து தரமட்டத்துக்கு வந்துருக்கும். மற்ற சர்ஃபேஸ் மற்ற இடத்துக்கு லெவல் ஆகியிருக்கும், எலிவேட்டட் காரிடோர்ஸ் அப்படின்னா. ஸோ அதுதான் இந்த பேட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து ரோடு வந்து கிராஸ் செக்ஷன் கிரியேட் பண்ணிச்சு. இதே ரோடு தான் வந்து இப்போ இந்த என்டையர் அலைன்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா காரிடோர் கிரியேஷன். ஸோ இந்த காரிடோருக்கு எதாவது நேம் எதாவது கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அலைன்மெண்ட் இந்த அலைன்மெண்ட் தான். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு நிறைய அலைன்மெண்ட் இருந்துச்சு பட்டன் கிளிக் பண்ணி இதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல். இதில் வந்து டிசைன் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அசம்பிளி
ஸோ அசம்பிளி வந்து ஒருவேளை நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ட்ராயிங்கில் போய்ட்டு ரிமெம்பர் இது எல்லாம் சப் அசம்பிளி, சுற்றி இருக்கிறதெல்லாம் நடுவில் இருக்க இந்த க்ரீன் லைன் மட்டும்தான் வந்து அசம்பிளி. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அசம்பிளி பிக் ஆகிடும். டார்கெட் சர்ஃபேஸ் இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த பேட்டர்ஸ் அந்த சைடில் ஸ்லோப்ஸ் இருக்குல்ல ரோடை சுற்றி, ஸோ அது ஒர்க் ஆகாது. ஸோ இது நீங்கள் வந்து டார்கெட்டாக நீங்கள் வந்து நேச்சுரல் சர்ஃபேஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். கிளிக் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே ரீபில்ட் காரிடோர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ரோடு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் வியூவரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரோடை பார்க்கலாம். ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல ப்ளூ இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஃபில், அந்த இடத்துல நீங்கள் மண் போட்டு நிரப்பி அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும், அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். எங்கெங்கெல்லாம் ரெட் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம டிசைன் ப்ரொஃபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து நேச்சுரல் சர்ஃபேஸ்க்கு கீழே தான் நம்ம ரோடு போடுறோம். ஸோ அதனால் வந்து இந்த இடம் வந்து இப்படி தான் கட் பண்ணி ஆகணும். இந்த இடம் வந்து இவ்வளோ மேடாக இருக்குது, நம்ம வந்து இப்படி தான் கட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ரோடு. ஸோ see guys, like around 10 minutes it took நம்ம வந்து ஒரு ரோட் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் ஹவு ஈஸி இட் இஸ். ஸோ இது எல்லா வீடியோஸுமே வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் இருக்குது. அது தமிழ் சேனலும் இருக்குது, இங்கிலீஷ் சேனலும் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்ம இந்தமாரி குயிக்காக வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு சாஃப்ட்வேர் எடுத்து நம்ம இந்தமாரி ஒரு குயிக் டெமோ ஒன்று பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதோட டுட்டோரியல்ஸ் ஃபுல் டீட்டெயில் டுட்டோரியல்ஸ் வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் இருக்கும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டுட்டோரியல்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். எப்போ டைம் இப்போ வந்து ஆக்சுவலி நிறைய டைம் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது கொஞ்சம் பண்ணுறதுனா உருப்படியாக பண்ணலாம். And வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள் guys. I'll help you. Okay, thanks guys. Be safe. Cheers.